ஆமா. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஐயா ஏய் மங்கல செய்யணும்ல? எங்க போயிட்ட கோழி பேனே அடியே கண்ணம்மா. ஏமா ஏண்டி இப்ப நம்ம குளக்கரைக்கு வந்திருக்கிறோம். குளிக்கும் போது என்ன வேணும்? ஓ குளிக்க என்ன வேணுங்கற? ஆமா குளிக்க ஒரு மம்டி கடப்பாரை வேணும். அதுக்கு ஒரு குளிர் போட்டு வெளிய மாறடிக்கிறதுக்கு. அடியே இந்த நீராடுவதற்கு குளித்து நீராடுவதற்கு என்ன வேண்டும்? மெயினா 3 பொருள் வேணுமா? முன்ன அம்மன் சோப்பு வேணும். இல்லங்க அம்மன் சோப்பு இல்லங்க அம்மாடு சோப்பு. அம்மான் சோப்புன்னு சொல்லி சொல்ல. அம்மான் சோப்பு வேணுமா? அப்புறம் ரெண்டாவது அரப்புண்ட வேணும். இல்லம்மா அரப்பு உருண்டை. அடியே அரப்பு உருண்டை. அரப்பு உருண்டை வேணும். மூணாவது மெயினா ஒண்ணு வேணும். பேரன ஓலி வேணும். பேரன ஓலி மூஞ்சிக்கு போட்டு தேய்க்கிறதுக்கு. ஆமா அழகா மின்னுன்னு இருக்கும். சரி. அட மஞ்சள் அரஞ்சலோடி. பாயத்துக்கு போய் பட்டு ஏதோடு. குளக்கரைக்கு வந்துட்டோம். கிருஷ்ணா நதிகள் அமர்ந்து விட்டோம். கொட்டு மஞ்சள் தானெடுத்து இந்த கொங்கையெல்லாம் தேய்ச்சி குளிப்போம். மஞ்சளை தானெடுத்து இந்த மாறுமெல்லாம் ஊசி குளிப்போமா தங்கமர்களா? சீக்கிரம் ஓடியா. எங்க போயிட்டாலும் தெரியலையா? அடியே கண்ணம்மா வரத்துக்குள்ள பொழுது இறங்கி போயிட மாட்டேங்குதா? குளிச்சு போன டக்குன்னு குளத்தில் ஆடுவோம் நாங்க. ஒரு ஜாஸ்தி ஆடுவோம். பிள்ளைடு மரத்தை முன்னாடி ரெடி பண்ணி வைக்கிறது இல்லையா? தங்கச்சி முதல்ல பூசு. செய்யணும் செய்ய நல்லா பூசுறா. நலுங்கு வைக்கிறதுல வாங்காஜா பூசுறா மஞ்சள். என்ன பண்ண என்ன வேலை? எனக்கும் பூசுறியா? எனக்கு நல்லா பூசணும் இல்ல. சீக்கிரம் ஓடி 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 காட்டுவாவா. பூச மேல பூசுறது இல்ல. ஓடி சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம். முதல்ல மேல பூசு. ஐயோ என் தங்கச்சி பாவம். மேல பூசி விடு. நல்லா பூசு. நல்லா ஆனவந்தி பட்டணம் அலுப்பா வந்திருக்கிறா. நல்லா அலும்பாத குழுங்காம தேய்ச்சி விடுடி. சோப்பு போட்டு நல்லா தேய். கையை உடைச்சு விட்டுறாத. மூஞ்சி தலையெல்லாம் நல்லா தேயிடு. ஆமா மேலெல்லாம் ஆச்சு. கொங்கையெல்லாம் பூசல. நல்லா பூசுறி. அப்பா நல்லா நல்லா மெதுவா. நல்லா முள்ள. மெதுவா. அம்மா அம்மா இங்க என்ன பூசு பூசு சீக்கிரம். நல்லா நல்லா சீக்கிரம் சீக்கிரம் பூசு. நல்லா பூசு. பொம்பளை பார்த்தே இல்லையம்மா. நாதர் முண்டைங்களா பிள்ளைட்டு வழி உங்களுக்கு தெரியுங்களா? மகாராணிங்கடி. மகாராணி எங்க போயிட்டு அந்த குளத்தை அப்படியா தெரியும்? இல்ல எனக்கு அப்பவே தெரியும். நான் மாதிரி குளிக்கும் போது
என்னமா எட்டி குதி குதி தாக்குது இன்னும் 4 பேர் இரு நான் வரறேன் அம்மா என்ன குதிக்க சொல்றீங்கல ஐயோ அம்மா நான் குதிக்க மாட்டேன் என்னாச்சு நான் குதிக்க மாட்டேன் ஓய் நான் குதிக்க மாட்டேமா ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதுமா குதிச்சு எல்லாம் சட்டை புடிச்சிங்க அம்மாளுக்கு என் கூட்டுக்காரங்க ஒரே பையன் தான் ஒரே பிரிச்சு ஒரே பையன் தமிழே செத்து போய்டுவேன் ஓடிங்க ஒரு மாதிரி இருந்தா குதிச்ச உடனே சட்டை புடிச்சா பறிச்சுக்கணும் சட்டை புடிச்சா ஒண்ணு பிரச்சனை இல்லையா அப்படியா ஆமா சட்டை புடிச்சா அடுத்து உனக்கு பெட்டு தான் மேல ஏறி வரதுக்கு ஆனா ஆமா ஓ சட்டை புடிச்சு மேல பெட்டு மேல ஏறி அதேதான் சட்டை புடிச்சு நாம பெட்டு தான் உடனே மேட்டு ஜீடிக்கு கொண்டு வராங்க பாரு ஆசியா குதிக்கன்னு ஆசைப்பட்டுட்டேன் கவலைப்படாத ஒரே குதிச்சுதான் புடிச்சா சட்டு சரி குதிச்சதா சட்டு புடி சாவ மாட்டேன் குளத்தில் ஆடுவோம் நாங்க சட்டில் ஆடுவோம் ஐயோ ரெண்டு சட்டு கை கட்டிச்சு சட்டா எங்க இத உங்களுக்கு சட்டு அப்படியே நினைச்சேன் சட்டுன்னா கல்லாட்டம் தான் இருக்கும் இது தீத்துளு பையாட்ட கொலை கொலை இருந்துச்சு அப்ப நான் புடிச்சது சட்டு இல்லையா மாங்கனி பூஜை செய்யலாமா இருந்தாலும் அனைத்து நாட்டு தங்கைமார்கள் வந்து விட்டாங்களா ஆமா இருந்தாலும் ஏதோ ஒரு பெண் அழுகுரல் சத்தம் கேட்கிறது ஒருத்தி தன்னந்தனிமையில மனவேதனையா நிக்கிறா நாமளே பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமா அவ அழுதுட்டு வர காரணம் என்ன அழுதுக்கான சிந்தனை இருக்கல யாருன்னு தெரியலையா கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பக்தியோட மாங்கனி பூஜை செய்யறோம் யாரா ஒரு பெண்மணியாகப்பட்டவ அழுந்த கண் சிந்தனையாக வரால அவ யாரா இருப்பா கூப்பிட்டு கேளுங்க அழைத்து கேட்கலாம் கண்ணே வாசாமி ஏமா அப்படி அழுதுகால சிந்தனையா இருக்கிற என்ன காரணம் என்னுடைய பெயரோ மின்னல் ஒளியான் சரி எங்களுடைய நாடோ மேகலோகம் சரி தந்தையார் பெயரோ மேகராஜன் சரி தாயார் பெயரோ மேகராணி என்னுடைய கூட பிறந்தவர் அண்ணனாகப்பட்ட அப்படியா அதுக்கும் இங்க வரதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கோ திருமணமாகி 9 ஆண்டு காலம் ஆகிறது அப்படியா 9 ஆண்டு காலமும் என்னுடைய கணவராகப்பட்டவர் என்னுடைய மாளிகைக்கு வரவில்லை ஐயோ கடவுளையே அப்புறம் கணவர் வர வேண்டும் என்று என் தந்தையார் ஆகப்பட்டவர் கணவர் வர வேண்டும் என்றால் கவரி பூஜையாக செய்ய வேண்டும் செய்தார் 48 நாள் கவரி பூஜை செய்தாலும் கணவராகப்பட்டவர் அரண்மனைக்கு வருவார் என்று சொன்னார் கணவர் வரணும்னு சொல்லி 48 நாள் கவரி பூஜை செய்தேன் 3.25 நாள் வினாடி இருக்கும் பொழுது கணவராகப்பட்டவர் வந்தார் என்னம்மா கணவராகப்பட்டவர் வந்த உடனே பூஜைக்கு இன்னும் 3.25 வினாடி தான் இருக்கிறது பூஜை முடித்துட்டு வருகிறேன் என்று சொன்னேன் கணவராகப்பட்டவர் முடியாது இந்த பார்த்திபன் வந்த உடனே இந்த பரமனுக்கு பூஜை எதற்கு அப்படி என்று சொல்லி இந்த கணவர் வந்த உடனே இந்த கவரி பூஜை எதற்கு என்று சொல்லி பூஜை எதற்கு என்னுடைய பூஜையை கலைக்க செய்தார் உண்மைதான் கலைக்க செய்த உடனே என்னுடைய கைகளால் அவர் இடித்து தள்ளிய உடனே அவர்கள் நினைவு காலிலே பட்டு வண்டையாகப்பட்டது ஒடிந்து விட்டது புருஷ வரணும்னு சொல்லித்தான் கௌரி பூஜை செஞ்சிருக்கிற புருஷன் வந்துட்டாரு ஆனா வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும் புருஷன் வந்துட்டா அப்படி இல்ல அப்படி நீ கொஞ்சம் ஒத்து போயிருக்கணும் புடிச்சு இடி தள்ளிவிட்டிய பாவி சண்டாளி சரி அதுக்கப்புறம் நடந்தது சொல்லு அவர் மண்டை உடைந்த உடனே வெண்ணப்படாத மேடி வெண்ணப்பட்டு விட்டது என்னுடைய காயப்படாத மேடி காயப்பட்டு விட்டது அதனால இதற்கு மேல் இந்த முகத்தோடு என்னுடைய அரண்மனைக்கு வரவேற்றேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அம்மா இவ்வளவு தூரம் சொல்றல உன் கணவர் பேர் இது வரைக்கும் சொல்லலையே உன்னுடைய கணவர் யாரம்மா அதற்காக நீ இங்க வர வேண்டிய காரணம் என்னம்மா என்னுடைய கணவராகப்பட்டவர் யார் தெரியுமா சத்தியம் தராத சந்திரகுலம் கோடு தவறாத குருகுலம் இருவருக்கடியோர் இருவருக்கு
நடு பிறந்த நாயகன் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜரி. அர்ஜுன மகாராஜனா நீ இருப்பது மேகலோகம், உன் கணவரு இருக்கக்கூடிய அர்ஜுன மன்னன் இருக்கக்கூடிய அர்ஜுன மன்னன் தான். எப்படி உன்னை திருமணம் செய்தார்? அவர் எப்படி தெரியுமா திருமணம் செய்தார்? பங்காளியை ஜெயிப்பதற்காக பாத்திபதார்த்தக்கடி பெறுவதற்காக வெள்ளிங்கிரி சென்றார். வெள்ளிங்கிரி சென்ற உடனே செப்பு கம்பத்திலே தவம் செய்து கொண்டிருந்தார். தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என் அண்ணனாகப்பட்ட இடி பகவான் 7 இடியும் பேரிடியும் சேர்ந்து இடிவது போல அவருடைய தவத்தை கலைக்க செய்தார். கலைக்க செய்த உடனே அர்ஜுன மன்னனாகப்பட்டவர் அண்ணனாகப்பட்ட இடி மன்னனை அக்கலிலே அடக்கி கொண்டார். என்னுடைய உயிராகப்பட்டது போவது வருவது போல் இருக்குது என்று அண்ணனாகப்பட்ட இடிமன்னன் சொன்னார். சொன்ன உடனே உன்னை விடுவதாக இருந்தால் எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டார். அர்ஜுன மன்னன் கேட்ட உடனே என் தங்கையாகப்பட்ட மின்னல் ஒளியாலை நான் திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லி சொன்னார். திருமணம் செய்து இதுக்கு என்ன சாட்சி என்று கேட்கும் பொழுது தங்குமுல்லை சாட்சியாக வைத்து என் தங்கையாகப்பட்ட மின்னல் ஒளியாலை நான் திருமணம் செய்து தருகிறேன் என்று சொல்லி சொன்னார். உன் கணவர் ஆளான அழகுமன்ன அர்ஜுன மகாராஜன் சந்திரகுலத்துல பிறந்தவர். ஏண்டி இப்ப நீ சொல்லிட்டு கதை கேட்ட வந்த உனக்கு புரிஞ்சே வந்ததுக்கு அப்புறம் ஏண்டி வந்த உடனே இடி சொன்ன மண்டை உடைஞ்சு போச்சு. அப்படி ஏண்டி மண்டை கூதிங்கன்னா நீல அவ கதை சொல்ற கதையை கேட்டுக்கிறீங்க.